வணக்கம். அனைத்து இடைநிலை ஆசிரியர்களின் கவனத்திற்கு புதிதாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து தங்களது பணி நியமன கலந்தாய்விற்கு காத்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. நேற்று தொடக்கக் கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகளில் இதற்கான வழிகள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் எப்போ கலந்தாய்வு நடைபெறும், இதற்கான தேதி எல்லாமே அந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இது தற்காலிகனாலும் பெரும்பாலும் அப்போதைக்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் புதிதாக இப்போ இடைநிலை ஆசிரியராக பணியில் சேருவதற்கான ஆசிரியர்களுக்கு அந்த கலந்தாய்வுக்கான தேதி அந்த வெளிவரப்பட்டுள்ளதுங்க. அதனால் அவர்களுக்கு விரைவில் பணி வாய்ப்பு பெற உள்ளனர். இது நேற்று எல்லா சோசியல் மீடியாலையும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் இதில் நம்மளுக்கு அந்த புதிதாக அதாவது இப்போ ஏன்னா எல்லா கேட்டகரியிலுமே ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்குங்க. பிஜி சரிங்க, பிடி சரி, பிஆர்டி சரி, இங்கே கீழே எஸ்ஜிடி சரிங்க. இந்த இது ஜூலை மாதம் எல்லாமே இவங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்குது. இது எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ்லையும் கொடுத்து ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இதில் பொறுத்த வரைக்கும் ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் தொடக்கக்கல்வி துறையில் அந்த இதில் வர்றதுனால இப்போ இதில் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்டு ஏன்னா மற்ற என்னென்ன கேட்டகிரி என்னென்ன கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இதில் அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு இங்கே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 12வது வரிசை எண் 12ல் இருக்குது பாருங்கள், டிஇஇ. இது யாரெல்லாம் அவங்க அந்த செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிஆர்பியோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் டிஇஇ தொடக்கக்கல்வித்துறை. ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ரி எஜுகேஷனில் யாரெல்லாம் இங்கே தேர்வு செஞ்சுருந்தாங்களோ அந்த இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு இப்போ இவங்களுக்கு இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் அவங்க தரப்பில் கவர்மெண்ட் தரப்பில் போய்ட்டுருக்கு. இது இந்த வீக்கில் எல்லாம் முடிஞ்சிருங்க. இப்போ மற்ற தரப்பு ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜூலை 14 2025 முதல் ஜூலை 18 2025 இந்த தேதிகளில் அவங்களுக்கு புதிதாக பணி நியமனம் பெற உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அவங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு அடுத்த நாளே அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதில் ஏன்னா ஆசிரியர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த தேதி, அதன் அடிப்படையில் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்தாலும் உங்களுக்கு இப்போ எமிஸ் மூலமாக நடக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாங்க. இப்போ ஒற்றைந்தான் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த எமிஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. தரவுகள் நீங்கள் நேரமாக மட்டும் கவுன்சிலிங்க்கு நேரமாக உங்களுக்கு எந்த தேதியில் கொடுத்துருக்காங்களோ, ஏன்னா கவுன்சிலிங் 9:30 காலையில் 9:30 மாலை 6 மணி வரைக்கும் நடக்குதுங்க. நீங்கள் அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கலந்தாய்வு நடக்குதோ அங்கே முன்னாடியே போயிட்டு, ஏன்னா அங்கே போர்ட்லேயும் ஒட்டிருப்பாங்க, முன்னாடி இதுலேயும் ஒட்டிருப்பாங்க, அந்த ரூம்லேயும் ஒட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் போகும்போது முன்னாடியே ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா ஆப்ஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஸ்கூல் மட்டும் போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா அந்த சீனியரை பார்த்திங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்க, நம்ம பேஜ்லேயே எடுத்திருப்பாங்க, உங்கள் பேஜ்லேயே. இல்லைனா ஏற்கனவே ஆசிரியர்கள் அந்த அவங்களுக்கான கலந்தாய்வின் போது மாவட்டத்திற்குள் அல்லது மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு வரும்போது இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா இப்போ மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அலவுட் இருக்குங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்தந்த பிளேஸ்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிட்டு கவனமாக அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.